23 நவம்பர் 2008. கடந்த 17 ஆண்டுகளாக தமிழ் ஸ்டுடியோ முன்னெடுத்த களப்பணிகள். 200க்கும் மேற்பட்ட உதவி இயக்குநர்களை தொழில்முறை பயிற்சியோடு வெகுஜன சினிமாவில் பணியமர்த்தியது. 100க்கும் மேற்பட்ட சுயாதீன இயக்குநர்களை உருவாக்கியது. 25ற்கும் மேற்பட்ட வெகுஜன சினிமா இயக்குநர்கள் உருவாக பாலமாக அமைந்தது. இன்று தமிழில் அரசியல் சினிமாக்கள் உருவாகுவதும் வரவேற்பு பெறுவதும் பெருமளவில் இருக்கிறது. இதற்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று தமிழ் ஸ்டுடியோவின் அர்ப்பணிப்பு மிகுந்த களப்பணி. பார்வையாளர்களை அத்தகைய படங்களை பார்க்க பயிற்றுவித்தது. அத்தகைய படங்களின் தேவை குறித்து தொடர்ந்து விவாதங்களை உருவாக்கியது. 3300 நிகழ்ச்சிகள், 3400 குறும்படங்கள் திரையிடல், 235 ஆவணப்படங்கள் திரையிடல், 635 உலக படங்கள் திரையிடல், 356 இந்தியாவின் ஆகச்சிறந்த திரைப்படங்கள் திரையிடல், 50,000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள், லட்சக்கணக்கான பார்வையாளர்கள். தமிழ் ஸ்டுடியோ, பேசாமொழி மற்றும் பியூர் சினிமா கருஞ்சிறுத்தை இணையதளத்திற்கு 1500 வெள்ளித்திரை படைப்பாளிகளுடன் கலைஞர்களுடன் கலந்துரையாடல். 24 மாவட்டங்களில் குறும்படங்கள், ஆவணப்படங்கள் திரையிடல், பயிற்சி பட்டறைகள், கலந்துரையாடல்கள் ஏற்பாடு செய்தது. 100 பிரம்மாண்டமான பயிற்சி பட்டறைகள், புகைப்பட பயிற்சி, சிறுகதை பயிற்சி. இயக்குனர் மிஷ்கின், வெற்றிமாறன், ஒளிப்பதிவாளர் வி.சி. ஸ்ரீராம் அவர்கள், நடிகர் நாசர், எஸ்.ஆர். பிரபு, கார்த்திக் சுப்பராஜ், லோகேஷ் கனகராஜ், ஹெச். வினோத், விக்னேஷ் சிவன் போன்ற பயிற்சி பட்டறை உட்பட இந்திய சினிமாவின் 100 விழா கொண்டாட்டத்தை சிறந்த முறையில் நடத்தியது. தமிழில் மாற்று சினிமாவுக்கான இணைய இதழ் பேசாமொழி.com. இதன் மூலம் பல புதிய சினிமா எழுத்தாளர்களை உருவாக்கியது தமிழ் ஸ்டுடியோ. சினிமா தொடர்பான முக்கிய நூல்களை தமிழில் மொழியாக்கம் செய்து வெளியிட்டிருப்பது. இதுவரை 150 புத்தகங்கள் வெளியாகி இருக்கிறது. இவை எல்லாமும் தமிழ் சினிமாவின் 100 வரலாற்றில் முதல் முயற்சி. இதில் பல புத்தகங்கள் சினிமா பாடத்திட்டத்தில் சேர்க்கக்கூடியவை. இதன் மூலம் தமிழ் சினிமாவில் பல இயக்குநர்கள் உருவாக நேரடியாக உதவி செய்துள்ளது பியூர் சினிமா. ஷார்ட் பை ஷார்ட் அப்படின்ட்டு அதோட ஒரிஜினல் நேம் வந்து ஆன் டைரக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். டேவிட் மேமெட் வந்து இது பண்ணியிருப்பார். அதோட மொழிபெயர்ப்பு நான் வச்சுட்டு இருந்தேன். அந்த புக்கு படித்ததுக்கப்புறம் தான் எனக்கு நிறைய டைரக்ஷன் பற்றி ஒரு தெளிவு, இன்னுமே பெட்டரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. அது இவங்களோட பப்ளிகேஷன் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தொடர்ந்து 100 நாட்கள் 100 தமிழ் படங்களை திரையிட்டது. தொடர்ந்து 100 வாரங்கள் 100 தமிழ் திரைப்பட கலைஞர்களுடன் கலந்துரையாடல். தமிழ் சினிமாவின் 100 கொண்டாட்டத்திற்காக தனியாக நடக்கும் நிகழ்வில் தமிழ் சினிமாவின் பல்வேறு துறைகளில் இருந்து, அதாவது இயக்கம், ஒளிப்பதிவு, படத்தொகுப்பு, திரைக்கதை, ஒளியமைப்பு, ஆடை வடிவமைப்பாளர், சண்டை பயிற்சியாளர், நடன இயக்குனர், நகைச்சுவை நடிகர்கள், குணச்சித்திர நடிகர்கள், டப்பிங் கலைஞர்கள் என சினிமாவின் அனைத்து பிரிவுகளில் இருந்தும் கலைஞர்கள் அழைக்கப்பட்டு அவர்களுடனான பொது கலந்துரையாடல் நடைபெற்றது. இப்படி அனைத்து வகையான கலைஞர்களுடனும் பொது கலந்துரையாடல் நடைபெறுவது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் இதுதான் முதல் முறை. தமிழ் ஸ்டுடியோ நடத்தும் சினிமா கலைஞர்களுடனான பொது கலந்துரையாடல் மற்றும் பயிற்சி பட்டறைகளுக்கு இந்தியாவில் வெவ்வேறு மாநிலங்களில் இருந்தும் நண்பர்கள் வந்து கலந்து கொள்கிறார்கள். அவர்கள் சொல்லும் மிகப்பெரிய உண்மை, இந்தியாவில் வேறு எந்த மாநிலங்களிலும் மொழியிலும் இப்படி சினிமா எடுத்து இயக்குநர்களாக, நடிகர்களாக, பல்வேறு கலைஞர்களாக இருக்கும் ஆளுமைகளுடன் பொது கலந்துரையாடலோ பயிற்சி பட்டறைகளோ நடப்பதில்லை. குறிப்பாக சொல்லப்போனால் சினிமாவை ஜனநாயகப்படுத்தப்படாமல் கலைஞர்களை பார்க்க பல ஆயிரம் அல்லது ஒரு டிக்கெட்டுக்காக காத்திருக்கும் சூழலே மற்ற மாநிலங்களில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் தமிழ் சினிமாவில் மட்டுமே சினிமா ஜனநாயகப்படுத்தப்பட்டு எல்லோரும் எல்லா கலைஞர்களுடனும் கலந்துரையாட முடியும் என்கின்ற சூழலை தமிழ் ஸ்டுடியோ பெரும் சாதனையாக உருவாக்கி இருக்கிறது. இதில் தமிழ் ஸ்டுடியோவின் பங்கு மட்டுமல்ல, தமிழ் சினிமாவின் கலைஞர்கள் எத்தனை ஜனநாயக பண்போடு எல்லோரையும் சந்தித்து சினிமாவை பற்றி பேச, கற்றுக் கொடுக்க ஆர்வமாக இருக்கிறார்கள் என்பதை சேர்த்தே உணர்த்துகிறது. நம் கலைஞர்கள் என்றும் பாராட்டுக்குரியவர்கள். தமிழ்நாட்டில் முதல் முறையாக குழந்தைகளுக்கான உலக திரைப்பட விழா பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் நடத்தியது. இந்தியாவில் வேறெங்கும் சாத்தியப்படாத திரைப்பட பயிற்சி இயக்கம் படிமை. இப்படியான ஒரு பயிற்சி இயக்கம் ஈரானில் மட்டுமே உள்ளது. இதுவரை 6 பேட்ச் நடந்து முடிந்துள்ளது. புழக்கத்தில் இருந்து அறவே அழிந்து போன கதை சொல்லல் முறையை மீண்டும் இணையத்தில் கொண்டு வந்தது. குறும்படங்களுக்கான சந்தை மற்றும் போட்டிகளை அதிக அளவில் உருவாக்கியதில் பங்கு. குறும்படங்களை தொடர்ச்சியாக திரையிட்டும் விவாதித்தும் அதற்கான தளத்தை உருவாக்கியது. இன்று அதிகமான அளவில் குறும்படத்துறையில் இருந்து வந்த இயக்குநர்கள் வெள்ளித்திரை இயங்குவதில் தமிழ் ஸ்டுடியோவின் பங்கு கணிசமானது. 2010ஆம் ஆண்டு சுயாதீன திரைப்பட இயக்குநர்களுக்காக தமிழ்நாட்டில் முதல் முறையாக உருவாக்கிய லெனின் விருது. 2014ஆம் ஆண்டு முதல் குறும்படங்களுக்கான பாலு மகேந்திரா விருது. பிரான்சில் மட்டுமே நடைபெற்று வந்த திரைப்படங்களை பார்க்கும் ரசனை முறையை பௌர்ணமி இரவாக தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியது. ரசனை மாற்றத்திற்காக ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் தமிழ் ஸ்டுடியோவின் அலுவலகத்தில் தினசரி படங்கள் திரையிடல் நடத்துவது. அரசு தணிக்கை மற்றும் கும்பல் தணிக்கையால் திரையரங்கிற்கு வர முடியாத படங்களை திரையிடுவதற்கான வெளியை உருவாக்கியது.
உருவாக்கியது. தமிழ் திரைப்பட வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத ஒவ்வொரு குறிப்பிட்ட தலைப்பின் கீழ் வெளிவரும் மாத அச்சிதழ் படச்சுருள். சென்ற நவம்பர் முதல் இந்த ஆண்டு நவம்பர் வரை ரித்விக் கட்டக் சிறப்பிதழ், நிகழ்கால தமிழ் சினிமா சிறப்பிதழ், IFFC சிறப்பிதழ், KG ஜார்ஜ் சிறப்பிதழ், மகேந்திரன் சிறப்பிதழ், பாசிச எதிர்ப்பு சினிமா சிறப்பிதழ், லத்தீன் அமெரிக்க சினிமா சிறப்பிதழ், சினிமா விமர்சனக்கலை சிறப்பிதழ், அசுரன் சிறப்பிதழ் என மிக காத்திரமான சமூக அக்கறையோடு நிகழ்கால சமூக பிரச்சனைகளை சினிமாவோடு மையப்படுத்தும் நோக்கோடு படச்சுருள் சிறப்பிதழ்களை வெளியிட்டது. படச்சுருள் தொடர்ச்சியாக சமூக சினிமா மற்றும் மக்கள் சினிமா என தமிழ் சினிமாவிற்கு கல்வியல் ரீதியாக தொடர்ந்து பணியாற்றி வருகிறது. இந்தியாவில் முதல் முறையாக சினிமாவிற்கான பிரத்யேக புத்தக அங்காடி பியூர் சினிமா புத்தக அங்காடியை உருவாக்கியது. இதன் மூலம் சினிமாவை கல்வியல் ரீதியாக அணுகி நிறைய தொழில்நுட்ப புத்தகங்களை வெளிக்கொண்டு வந்தது. எல்லோரும் கல்வி வழி சினிமா எடுக்க பியூர் சினிமா நேரடியாகவே உதவுகிறது. திரைக்கதை புனவி புக்கை நான் ஃபுல்லாக படிச்சிருக்கேன். ஸோ அது இல்லாமல் நீங்கள் யூடியூப்ல போடுற ஒவ்வொரு வீடியோஸும் எனக்குமே ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கு. சினிமாவை கற்றுக்கிறதுக்கான ஒரு மீடியமாக தான் நான் இதை பார்க்குறேன் ஆக்சுவலி. ஏன்னா நம்ம இங்கே பெரிய நிறைய பேரால் ஒரு ஃபிலிம் ஸ்கூலில் படிக்க முடியலனாலோ, பெரிய ஃபிலிம் ஸ்கூலில் போய் நம்ம ஒரு கிராஜுவேட் பண்ண முடியலனாலோ, இங்கே அதை எப்படி எளிமையாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றத ஒரு ஃபார்மேட்டாக நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கு இங்கே பெரிய எந்த ஸ்ட்ரக்சருமே இல்லாம நீங்க தனியா இயங்குறது ஒரு பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருக்கு. பெரும் பணம் வைத்திருக்கும் பணக்கார பிள்ளைகளுக்கு மட்டுமே சாத்தியமாகும் திரைப்பட கல்வியை எல்லோருக்கும் கொண்டு சேர்க்கும் வகையில் 500 ரூபாய் கட்டணத்தில் ஒரு நாள் தொடர் பயிற்சி பட்டறைகளை தொடங்கியது. தொடர் சினிமா ரசனை வகுப்புகளை பயிற்சி பட்டறைகளை தொடங்கியது. தமிழ் ஸ்டுடியோ தொடர்ச்சியாக பெரும் பண முதலீடு இன்றி எளிமையாக சினிமாவை கற்க பயிற்சி பட்டறை, கலந்துரையாடல் என நிகழ்வுகளையும், லேர்ன் ஃப்ரம் த மாஸ்டர்ஸ் என திரையிடல் நிகழ்வுகளையும் நடத்தி வருகிறது. லேர்ன் ஃப்ரம் த மாஸ்டர்ஸ் வரிசையின் கீழ் உலகின் புகழ்பெற்ற பல முக்கிய திரைப்படங்கள், ஆளுமைகளின் படங்கள் திரையிடப்பட்டு அதிலிருந்து எப்படி படம் எடுக்கலாம் என்பதை நாமே உணர முடியும். அதன் தொடர்ச்சியாக சினிமா மூலம் சினிமாவை கற்கலாம் என்கின்ற ஒரு புதிய ஆய்வு தொடர் திரையிடல் இந்த மாதம் தொடங்கி இருக்கிறது. இந்த வரிசையின் கீழ் திரையிடப்படும் அத்தனை படங்களும் தொடர்ந்து பார்ப்பதன் வாயிலாக சினிமாவிற்கு தேவையான கதை, திரைக்கதை, காட்சி அமைப்புகளை ஒருவர் புரிந்து கொள்ள இயலும். எப்படி பார்வையாளர்களை கட்டுக்குள் வைப்பது, எப்படி சுவாரஸ்யமான திரைக்கதை அமைப்பது போன்ற பல்வேறு தொழில்நுட்ப அனுபவத்தை இந்த படங்களிலிருந்து பெறலாம். இந்த 2 திரையிடல்களும் ஏதோ ஒரு படம் என்றில்லாமல் பல கட்ட ஆய்வுகளுக்கு பின்னர் எந்தெந்த வகையில் சினிமா உருவாக்கத்திற்கு பயன்படும் என்கின்ற தொடர் ஆய்வின் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட படங்கள். தமிழ் ஸ்டுடியோவின் இந்த 2 வரிசையின் கீழ் திரையிடப்படும் எல்லா படங்களும் பல ஆண்டு ஆய்வின் அடிப்படையிலானவை. எனவே நிச்சயம் திரைப்படம் கற்க விரும்பும் மாணவர்களுக்கு பயன்படும். இந்திய அளவில் மிகவும் முக்கியமான சென்னை சுயாதீன திரைப்பட விழாவை IFFCயை நடத்தி காட்டியது. தொடர்ந்து 2 ஆண்டுகள் வெற்றிகரமாக நடந்த இந்த திரைப்பட விழா இந்தியாவிலேயே மக்களிடம் நிதி திரட்டி நடத்தப்படும் முதல் சுயாதீன திரைப்பட விழா. இந்த திரைப்பட விழாவிற்கு பெரும் அரசியலும் இருக்கிறது. அதன்படி அரசு, கார்ப்பரேட் நிறுவனங்கள், பெரும் முதலாளிகள், மக்களுக்கு எதிரான ஏகாதிபத்திய நிறுவனங்கள் போன்றோரிடம் விளம்பரமோ, நிதியோ, கட்டணமோ எந்த வகையிலும் இவர்களிடமிருந்து பணம் பெறாமல் முழுக்க மக்களிடம் இருந்து பல்வேறு வகைகளில் கடுமையாக பாடுபட்டு நிதி வசூலித்தே இந்த திரைப்பட விழா நடத்தப்படும். கடந்த 2 ஆண்டுகளாக இப்படித்தான் நடத்தப்பட்டது. இதற்காக நிதி வசூலிக்க தமிழ் ஸ்டுடியோ பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த அத்துணை முயற்சிகளும் இந்தியாவில் அடுத்து எந்த பகுதிகளில் திரைப்பட சங்கங்கள், இயக்கங்கள் தோன்றினாலும் அவற்றிற்கு பாடமாக விளங்கும். அது தவிர IFFC நிறமாக புறக்கணிக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட நிறமான கருப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொடக்க விழாவில் பறை இசைக்கலைஞர்கள் ஆட்டம் நடைபெறும். திரைப்பட விழாவில் சமூகம் சார்ந்த, சமூகம் புறக்கணித்த பல்வேறு விடயங்கள் பேசுபொருளாக இருக்கும். எல்லா ஆண்டுகளும் மாற்றுப்பாலியிருப்பு நண்பர்களுக்காக பிரத்யேகமான அமர்வுகள் நடத்தப்படும். திரைப்படங்களும் திரையிடப்படுகிறது. தமிழ்நாட்டில் முழுக்க ஒடுக்கப்பட்டோருக்கான ஊடக குரலாக ஒலிக்கும் கருஞ்சிறுத்தை ஊடகத்தை கொண்டு வந்தது. சென்னை தவிர்த்து தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டங்களிலும் தமிழ் ஸ்டுடியோவின் மையம் அமைத்து அதன் மூலம் சுயாதீன திரைப்படங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கவும், சுயாதீன கலைஞர்களுக்கு தேவையான முதலீட்டை திரட்டவும் தமிழ் ஸ்டுடியோ தொடர்ந்து களப்பணியாற்றி வருகிறது. மதுரை, விழுப்புரம் மட்டுமல்லாமல் இதற்கடுத்து திருச்சி, பெருந்துறை, புதுச்சேரி, வேலூர், கடலூர், சிவகங்கை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் தொடங்குவதற்கான முன்னேற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ் ஸ்டுடியோ இயக்கத்தில் ஏற்கனவே கல்வியல் பிரிவாக படிமை செயல்பட்டு கொண்டிருந்தது. படிமையில் உருவாகும் மாணவர்கள் சுயாதீன திரைப்படங்களை நோக்கி கவனம் செலுத்துவார்கள். அதே நேரத்தில் தமிழில் வெகுஜன சினிமாவில் தமிழ் ஸ்டுடியோவின் பங்களிப்பை செலுத்துவதன் வாயிலாக அங்கேயும் நமக்கான வெளியை உருவாக்க இயலும் என்பதால் இந்தியாவிலேயே முதல் முறையாக உதவி இயக்குநர்கள் பயிற்சி மையத்தை ADTC தொடங்கியிருக்கிறது.
தற்போது தமிழ் ஸ்டுடியோவின் ஏடிடிஸில் 200 மாணவர்கள் பயிற்சி முடித்திருக்கிறார்கள். இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்தை சார்ந்தவர்களும் வேறு எந்த மொழியிலும் இல்லாத வகையில் சினிமாவை அணுவாக அரசியல்மயப்படுத்திக் கொண்டிருக்கிறது தமிழ் ஸ்டுடியோ. அதன் தொடர்ச்சியாக 2019ஆம் ஆண்டு சினிமாவை பல்வேறு பகுதிகளாக பிரித்து கருத்தரங்கங்கள் நடத்தப்பட்டு அடுத்த ஆண்டு அவை யாவும் திரைப்பட விழாக்களாக உருவெடுக்கப்படும். சென்ற ஆண்டு பெரியார் திடலில் தமிழ் சினிமாவில் பெரியாரும் பகுத்தறிவும் என்கின்ற தலைப்பில் 2 நாள் கருத்தரங்கம் நடத்தப்பட்டது. இது அடுத்த ஆண்டு பகுத்தறிவு மற்றும் சாதி எதிர்ப்பு திரைப்பட விழாவாக நடைபெறும். இதேபோல் இந்திய சினிமாவில் தலித்தியமும் அம்பேத்கரியமும் மார்க்சியமும் சினிமாவும் சுற்றுச்சூழலும் சினிமாவும் பெண்கள் சினிமா மாற்றுப்பாலியிருப்பும் சினிமாவும் சிறுவர் சினிமா பழங்குடி மக்களும் சினிமாவும் என பல்வேறு தலைப்புகள் 2 நாள் கருத்தரங்கங்கள் நடத்தப்பட்டு அவை யாவும் அடுத்து வரும் ஆண்டுகளில் திரைப்பட விழாக்களாக நடைபெறும். இந்தியாவிலேயே முதல் முறையாக தலித் திரைப்பட விழா தமிழ் ஸ்டுடியோவின் 12வது ஆண்டு தொடக்க விழா நாளான நவம்பர் 23 அன்று தமிழ் ஸ்டுடியோவின் விழுப்புரம் மையத்தில் நடைபெற்றது. இதுதான் இந்தியாவின் முதல் தலித் திரைப்பட விழா என்பதை இங்கு ஆவணமாக பதிவு செய்கிறோம். மையங்கள் தவிர்த்து அந்தந்த கிராமங்களில் களப்பணியாற்றும் பல்வேறு நண்பர்களுடன் அமைப்புகளுடன் இணைந்து கிராம திரையிடல் நிகழ்வையும் தொடர்ந்து தமிழ் ஸ்டுடியோ நடத்தி வருகிறது. கிராம மக்களிடம் சினிமாவை அரசியல் ரீதியாக கொண்டு போய் சேர்க்கும் பொழுது நாம் எதிர்பார்க்கும் அரசியல் சினிமா மக்கள் சினிமாவாக உருவெடுக்கும். முற்றிலும் காதல் வயப்பட்டிருந்த காதலை மட்டுமே மையப்படுத்தி வெளியாகி கொண்டிருந்த தமிழ் சினிமாவை அரசியல் மயப்படுத்தியதில் தமிழ் ஸ்டுடியோவின் பங்கு அளப்பரியது. இன்று வெளியாகும் பெரும்பாலான அரசியல் படங்கள் அதற்கான தூண்டுதல் எல்லாம் தமிழ் ஸ்டுடியோவின் களப்பணியில் பின்னணி உருவாகியது. தமிழ் ஸ்டுடியோவின் ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து கருத்தரங்கம் கலந்துரையாடல்கள் நடத்தியது. அதில் இருந்து உருவான இயக்குநர்கள் இப்போது படங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ் ஸ்டுடியோவின் பியூர் சினிமா வெளியிட்ட புத்தகங்களை மட்டுமே படித்து படம் எடுத்து வெளியிடும் நண்பர்களின் எண்ணிக்கையும் அதிகம். 2019ஆம் ஆண்டு வரை தமிழ் ஸ்டுடியோ நடத்திய 500 ரூபாய் பயிற்சி பட்டறையில் பங்கேற்று இயக்குநராக நடிகராக ஒளிப்பதிவாளராக எடிட்டராக பணியாற்றி கொண்டிருக்கும் நண்பர்களின் எண்ணிக்கையும் அதிகம். தமிழ் ஸ்டுடியோ பேரியக்கத்தின் சீரிய பணிகளால் உதவி இயக்குநர்களாக இல்லாமல் லட்சங்கள் கொடுத்து திரைப்பட கல்லூரிக்கு செல்ல வேண்டிய தேவை இல்லாமல் யாருக்கும் அடிபணிய வேண்டிய அவசியம் இல்லாமல் தற்சார்பு அதாவது இண்டிபெண்டன்ட் கலைஞர்களும் சினிமாவும் உருவாக தமிழ் ஸ்டுடியோ ஆற்றிய பணிகளால் இன்று தமிழில் தற்சார்பு படங்களின் எண்ணிக்கை அதிகரித்து அது சார்ந்த விவாதங்களும் உருவாகி வருகிறது. இதனை இந்திய அளவில் இயக்கமாக முன்னெடுத்தது தமிழ் ஸ்டுடியோ இயக்கம் மட்டுமே. இன்று தமிழ்நாட்டில் சினிமாவிற்கென நூலகங்களும் சங்கங்களும் தொடர் கலந்துரையாடல்களும் ஆங்காங்கே நடைபெற்று வருவது தமிழ் ஸ்டுடியோவின் இயக்கம் உருவாக்கிய தாக்கத்தினால்தான். சினிமா என்னும் கலையை அரசியல் மயப்படுத்தி அதனை எல்லோருக்கும் உரித்தான ஒன்றாக ஜனநாயகப்படுத்தியதிலும் தமிழ் ஸ்டுடியோவின் பங்கு அளப்பரியது. இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் நடந்திராத முக்கியமான முன்னெடுப்பாக சினிமா சார்ந்த தொழில் இருப்பவர்கள் உதவி இயக்குநர்கள் சினிமாவில் வாய்ப்பு தேடும் இளைஞர்கள் என ஏதோ ஒரு வகையில் சினிமாவில் இருக்கும் நண்பர்களின் பொருளாதார சிக்கலை சரி செய்ய 5 ரூபாயில் தேநீர் வழங்கும் திட்டத்தை தமிழ் ஸ்டுடியோ 2022ஆம் ஆண்டு தொடங்கி வைத்தது. நிதி பற்றாக்குறையால் இந்த திட்டம் தற்போது நடைபெறவில்லை என்றாலும் மீண்டும் விரைவில் தொடங்கப்படும். 2025ஆம் ஆண்டு புதிய மைல்கல்லாக பியூர் சினிமா புத்தக அங்காடி கோவையிலும் தொடங்கப்பட்டு பல ஆயிரம் இளைஞர்களை நேரடியாக சினிமா புத்தகங்களை வாங்கி படிக்கவும் நூலாக உபயோகிக்கவும் இந்த முனையம் செயல்பட்டு வருகிறது. 2025ஆம் ஆண்டு புதிதாக தமிழ் ஸ்டுடியோ அகாடமி ஆஃப் மோஷன் ஆர்ட்ஸ் தமா என்கின்ற பெயரில் மக்களே சிறந்த படங்களை தேர்ந்தெடுக்கும் புதிய விருது முறையை அறிமுகப்படுத்தி 18ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் இருந்து இதனை செயல்படுத்த இருக்கிறோம். சென்ற ஆண்டு உருவாக்கப்பட்ட பியூர் சினிமா உறுப்பினர்கள் என்ற குழுமம் மூலம் சினிமா கற்றலின் புதிய பாய்ச்சலை உருவாக்கியது தமிழ் ஸ்டுடியோ. இதன் மூலம் ஒரு நாள் இயற்கையை தேடி பயணம், அங்கே சினிமா குறித்தான கலந்துரையாடல் அல்லது அறிவு பகிரல், அதன் வழி சினிமா உருவாக்கத்தை கற்றல் என்கின்ற புதிய கல்வி முறையை தமிழ் ஸ்டுடியோ உருவாக்கியது. இதில் பங்கேற்ற பலர் இன்று தொடர்ச்சியாக குறும்படங்கள் எடுத்துக் கொண்டிருப்பது இந்த கற்றல் முறையின் சிறப்புகளின் ஒன்று. புத்தாண்டு கொண்டாட்டம் என்கின்ற பெயரில் இளைஞர்கள் மது அருந்தி அல்லது பார்ட்டி செய்து கொண்டாடி கொண்டிருக்கும் சூழலில் அவர்களை கலைவழி புத்தாண்டு என்கின்ற புதிய பண்பாட்டிற்குள் தமிழ் ஸ்டுடியோ பேரியக்கம் கொண்டு வந்தது. 2017ஆம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக கலை புத்தாண்டு என்கின்ற பெயரில் டிசம்பர் 31 இரவு முழுக்க இயக்குனர் மிஷ்கின் அவர்களோடு புத்தாண்டு இரவு கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த வருடம் இந்த நிகழ்விற்கு 100க்கும் மேற்பட்டோர் கூடி பியூர் சினிமா அலுவலகம் அமைந்திருக்கும் அன்பு நகர் பகுதியை பெரும் பண்பாட்டு தளமாக மாற்றினர். இவ்வளவு பேர் கூடி கலைந்தார்கள் என்பதற்கான சுவடு கூட இல்லாமல் பெரிய பொறுப்புணர்ச்சியோடு நேர்த்தியான ஒருங்கிணைப்போடு தமிழ் ஸ்டுடியோ மாணவர்கள் இந்த நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்து உலகின் சிறந்த ஒருங்கிணைப்பாளர்களாக திகழ்ந்தார்கள். இறுதியாக எந்தவித சுயநலமும் பாராட்டாமல் எந்தவித தன்னல முன்னேற்றமும் இன்றி இந்த இயக்கம் மக்களுக்காக மக்களிடமிருந்தே ஊந்துதல் பெற்று இது மக்களை அரசியல் மயப்படுத்தி கொண்டிருக்கிறது. அத்தகைய வழியில் இந்த 18வது ஆண்டு அடியை எடுத்து வைக்கிறது நமது தமிழ் ஸ்டுடியோ பேரியக்கம்.